இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாலாக்கீரை பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாலாக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முக்கியமாக கண்ணுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி கப்பில் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்தால் போதும். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம பாலாக்கீரை பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வாணலில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் எல்லாமே பச்சையாக தாங்க சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு கட்டு கீரையை இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. கீரையை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கீரை நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. கீரை இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. சுட சுட பாலாக்கீரை பச்சடி ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.